ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ராகி சிமிலி உருண்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்படி இல்லைன்னா இது எள்ளு உருண்டைன்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ரெடிமேடாக வாங்கின ராகி மாவு தாங்க. இந்த கப்பில் நான் 2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம ராகி மாவு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஒரேடியாக ஊற்றி பிசைய வேண்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு நல்லா ஓரளவுக்கு ஈரப்பதம் வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். நம்ம சப்பாத்தி மாவு எவ்வளோ சாஃப்டாக பிசைகிறோமோ அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், மாவு எல்லாத்தையும் நல்லா நம்ம சாஃப்டாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. நல்லா இந்த மாதிரி உருட்டி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடி விட்டாச்சு. இப்போ மாவுலாம் நல்லா ஊறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய உருண்டையாக நம்ம எந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கிறோன்ட்டு பார்த்துக்கலாம். எத்தனை உருண்டை வருதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம இந்த உருண்டையை அடை தோசை மாதிரி தான் சுட்டு எடுக்க போகிறோம். அதனால் பெரிய பெரிய உருண்டையாகவே பிடிச்சிக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு சின்னதாக வேண்டாம். அதோட கொஞ்சம் இன்னொரு மடங்கு சப்பாத்தி மாவுக்கு உருட்டுற மாதிரி 2 மடங்கு மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி பெரிய உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டே உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா அடை தட்டுறப்போ நல்லா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம உருண்டை பிடிச்சி வச்சதில் பெரிய உருண்டையாக பிடிச்சதில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 4 உருண்டை வந்துருச்சு. 5 6 உருண்டை வந்துருச்சுங்க. 6 அடை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா மாவு கரெக்டான பக்குவத்தில் சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம 2 கப் ராகி மாவுக்கு 6 உருண்டை நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டையை வச்சு நல்லா அந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு இப்போ தோசைக்கல்லை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு வாழை இலை கிடச்சா நீங்கள் வாழை இலையில் கூட செய்யலாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர், எண்ணெய் கவர் இருக்குது இல்லைங்களா, அந்த கவரில் நல்லா மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு கையில் நல்லா இந்த மாதிரி எந்த அளவுக்கு தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டி இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க.
ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா மொத்தமாக இருக்கும் அப்படின்றதுனால ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, அங்கங்கே கருப்பாக நமக்கு ஆகிரும். அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த 6 உருண்டையும் நம்ம சுட்டு அடை தோசை மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம 6 தோசையும் நம்ம சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். நல்லா சூடு ஆறட்டும். இப்போ அது கூட சேர்த்துறதுக்கு வறுத்த வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, அது 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்து வச்சுருக்கேங்க. அதோட மேல் தோல் எல்லாத்தையும் நல்லா அந்த மாதிரி கை விட்டு பிசைஞ்சோம்னா நல்லா கலண்டு வந்துடும். நல்லா கை விட்டு பிசைஞ்சிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நல்லா இந்த மாதிரி கை விட்டு பிசைஞ்சோம்னா நல்லா வந்துடும். இப்போ நம்ம மேலே இருக்கிற அந்த லேயர்லாம் நல்லா நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வந்துட்டோம். இப்போ இந்த வறுத்த வேர்க்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். ரொம்ப நைஸாகவும் வேண்டாம், ரொம்ப குறவரன்னு வேண்டாம். ரெண்டுக்கும் நடுவில் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். நம்ம இந்த வெல்லம் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இந்த வெல்லத்தில் நல்லா தூளாக உடச்சி வச்சுருக்கேங்க. இதை அப்படியே சேர்த்தக்கூடாது. மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த கட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு உடஞ்சி நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி கிடச்சிருச்சு பாருங்கள் வெல்லம். இப்போ இதையும் நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம், அந்த வேர்க்கடலையோடய சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடை தோசை சுட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா சூடுலாம் ஆறிடுச்சு. நல்லா கை விட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அப்படி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுனால நல்லா குட்டி குட்டியாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா அடை தோசையும் நம்ம பிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. எந்த அளவுக்கு ஜார் பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரிவர்ஸில் விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நம்ம கொரன்னு நல்லா சாஃப்டாக நமக்கு இருக்குது கையில் எடுக்கிறதுக்கே. இதையும் நம்ம அந்த வேர்க்கடலை வெல்லம் சேர்த்து இல்லைங்களா, அந்த பாத்திரத்துலேயும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற அந்த ஆரிய அடையும் நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, மீதி இருக்கிற ஆரி அடையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இந்த 3த்தையும் நல்லா கை விட்டு அமுக்கி நல்லா கலந்து விட்டுறலாங்க. எல்லா பக்கமும் வெல்லமும் வேர்க்கடலையும் வர மாதிரி நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. பெண்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது டெய்லி ஒரு உருண்டை கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸி தான். இப்படி இந்த மாதிரி கையில் எந்த அளவுக்கு உங்களுக்கு உருண்டை பிடிக்க மாவு வருமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா கை விட்டு நல்லா அமுக்கி உருண்டை பிடிச்சோம்னா ஈஸியாக உருண்டை வரும். அவ்வளோதாங்க, சூப்பரான ராகி எள்ளு உருண்டை இல்லைன்னா ராகி சிமிலின்னு சொல்லக்கூடிய உருண்டையை நம்ம ஈஸியாக தயார் பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கும் பெண்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. இடுப்பெலும்பு ரொம்ப பலப்படும். ஆரோக்கியமான ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி நம்ம எப்படி செய்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்கள் வீட்டில் யாராவது கன்சீவாக இருக்கிற லேடிஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த உருண்டையை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்துங்க. குழந்த பிறக்கிற டைமில் பெயின் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். எங்களுக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி தரக்கூடியது மிக மிக சக்தி வாய்ந்த உணவுங்க இது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க.
ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக செய்யவே தெரியாதவங்க கூட ஈஸியாக செய்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி டெய்லியும் ஒவ்வொரு வீடியோவாக நம்ம ஹெல்த்தி ரெசிபி இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே நல்லா அழகாக இருக்குங்க. நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ஆரி சிமிலி உருண்டை எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.